வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் செம்மையான பொட்டேட்டோ சீஸ் பேன்கேக்ஸ். இதுக்கு ஒரு 5 இல்லைன்னா 6 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா துருவிக்கலாம். இதோ துருவின உருளைக்கிழங்கு ரெடி. அடுத்ததான் உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியை நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்கணும். ஸோ ஒரு நல்ல கிளாத் எடுத்துக்கோங்க. இதில் அந்த உருளைக்கிழங்கு போடுங்க. இப்போ உங்களால் எவ்வளோ தூரம் இதை புழிஞ்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துருங்க. இதோ pancake செய்யறதுக்கான உருளைக்கிழங்கு ரெடி. அடுத்ததா சீஸ் எடுத்துக்கலாம். இது mozzarella சீஸ். இப்போ சீஸை நல்லா துருவ ஆரம்பிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு mozzarella சீஸ் ரெடி. அடுத்ததா ஒரு எக் எடுங்க. அதை உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணுங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்ததா பேன்கேக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இது துருவின உருளைக்கிழங்கு. இதோட இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துடலாம். 1/4 கப் கொத்தமல்லி இலை, 4 இல்லைனா 5 பல் பூண்டு குட்டி குட்டியா நறுக்குனது, 2 இல்லைனா 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், mozzarella சீஸ் துருவினது, அண்ட் நம்ம அடிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டை. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதோட 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளோட பேன்கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டவால ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் டவால விட்டு, ஸோ கொஞ்சமாக ஸ்கூப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. ஒரு கரண்டி அளவுக்கு இந்த பேன்கேக் மிக்ஸ் அதில் போட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே என்னங்க, 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. இது கிட்ஸ்க்கான ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக். இதில் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஈவன் நீங்கள் 2 வயசு குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். இந்த டிஷ்ஷில் முட்டை வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஊற்றி எடுக்கலாம். அண்ட் இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை அரைச்சி இதோடு சேருங்க. அது முட்டைக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பொட்டேட்டோ சீஸி பேன்கேக். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.